Hey, yo, guys, this is DRR Vibes. ஸோ இன்னைக்கான காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 2க்கான நம்ம என்னென்ன கவனிச்சிருக்கோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. காலையில் ஏஞ்சவொடனே ஆஸ் யூஷுவல் சாங் போட்டாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் ஆடிட்டு அடுத்த ஸ்டெப்பு ஒரு ஃபைட் ஒன்று ஆரம்பிச்சது. அது வேற யாருக்கும் இல்லை, ஃபைட்டுன்னு இல்லை, ஸ்டார்டிங்கே அந்த லக்ஸுரி பிளேஸில் இருக்கிறவங்க இவர் பிரவீன் காந்தி வந்துட்டு நான் டீ கேட்க போனோம். இப்போ அது அந்த லக்ஸுரியோட ரூல்ஸ் என்னன்னா, ஒருத்தர் வெளியே ஸ்டெப் எடுத்து வச்சுட்டா எல்லாருமே வந்துடணும். ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒருத்தர் ஸ்டெப்பு வெளியே வச்சிட்டாலும் மற்ற எல்லாருமே வந்துடணும். ஸோ பிரவீன் காந்தி வந்து எனக்கு காலையிலேயே டீ குடிக்கணும், நான் போகிறேன், நீங்கள் வந்தா வாங்க, அந்த அடமன்ட் ரோலோட அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் மற்றவங்க யாருமே வழி இல்லாமல் அவங்களும் கூட போக வேண்டியதாச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் சடனாக இவரு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கும் நம்ம பிரவீன் ராஜுக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அவரு ஏதோ பேசிட்டு இருக்கிறது வந்து, நீங்க பண்றது இதே மாதிரி தான் இருக்குது, நீங்க எதுவும் புதுசா பண்ற மாதிரி இல்லை, ஒரே இதே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிச்சவொடனே அவருக்கு ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு திவாகருக்கு. அது ஹைப்பர் ஆனதுனால அவர் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சவொடனே அவர் பேச பேச மற்றவங்க சொல்றத அவர் கேட்கவே இல்லை. அவர் பேசுறது மட்டும்தான் கரெக்டுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவரோட ஆக்டிவிட்டிஸ், அந்த ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த கான்வர்சேஷன்ல அவரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து மற்றவங்கள ரொம்ப ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது. அதனால கமருதீன் ஆகட்டும், வினோத்குமார், கானா வினோத்குமார் ஆகட்டும், அப்புறம் எஃப்ஜே, இவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட டாக்டர் திவாகரை வந்து அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க, தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நாங்க சொல்ல வரோம், நீ எங்களை தள்ளி விட்டுட்டே இருக்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபால்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர். அவர் தான் எல்லாருமே வந்துட்டு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்மளை ஆப்வியஸா நம்மள ஒருத்தவங்களை புஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கோபம் அதிகமாகவும் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி புஷ் பண்ணுவோம். ஸோ அதனால ஆப்போசிட்ல இருந்த எல்லாரும் புஷ் பண்ணவோ அது ஒரு பெரிய சண்டை மாதிரி ஆகி இவருக்கு சப்போர்ட்டா நம்ம விஜே பார்வதி வந்தாங்க, அப்புறம் கலையரசன் வந்தாரு. ஸோ அந்த சண்டை ஓரளவுக்கு சால்வ் ஆயிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி ரூமை வந்துட்டு கிளீன் பண்ணணும். அந்த ரூமை கிளீன் பண்றதுக்கு அந்த பொண்ணு, அந்த தூத்துக்குடியில இருந்து வர பொண்ணு, அவ வந்துட்டு பாரு கிட்ட வந்துட்டு இதுல டஸ்ட் இருக்கு பாருங்க அப்படின்னோடனே இவங்க பார்வதி மேடம், அதாவது விஜய் பார்வதி மேடம் வந்துட்டு இதுல டஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, இதை போய் துடைக்க சொல்றீங்களே அப்படின்ட்டு கேட்டதுக்கு இவங்க எதர்ச்சியா, இது கேட்கணுன்ற விஷயத்துக்கோசரம் அவங்க கேட்கல, எதர்ச்சியா நீங்க கண்ணாடி போடுவீங்களே அப்படின்னோடனே இவங்களுக்கு அது எந்த மாதிரி போய் விழுந்திருக்குன்னா, விஜய் பாருக்கு வந்துட்டு கண்ணாடி போடுவியன்னா எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்ல வரியா, நான் இப்ப லென்ஸ் போட்டிருக்கேன், நான் இதுல டஸ்ட் இல்லைன்னு சொன்னதுனால இப்ப நான் கண்ணு தெரியாதவன்றியா கண்ணாடி போடாதனால. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க ஆப்போசிட்ல. நம்ம என்னதான் பேசிட்டாலுமே, நம்ம தெரியாம கவனம் இல்லாம இல்ல தெரியாம பேசிட்டாலோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ரியாக்ட் ஆனாலும் ஒரு சாரி கேட்டுட்டா போதும். இல்லைங்க நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன், தப்பா நினைச்சிட்டேன், நீங்க லென்ஸ் போட்டிருக்கிறது எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். பட் அங்கிருந்து மறுபடியும் இவங்க லக்ஸுரி ரூம் கிட்ட வரும்போது இவங்க வந்துட்டு அப்சாராவையும் ரம்யா ஜோவையும் வந்துட்டு நீங்க என்னதான் வேலை கொடுக்குறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே ஒரு சைடு அப்சாரா இல்ல அரோரா வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு என்ன தெரியும், நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒர்க் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், நான் ஃபன் ஃபேக்டர்ல நான் அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டு இருக்கேன், ரம்யா ஜோவும் நானும் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கேன், எதுவும் தெரியாம பேசாதன்ட்டு அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அது அப்படியே சால்வ் ஆனாலும் மறுபடியும்
குக்கிங். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வருது. வாட்டர் பாட்டில் வந்தவொடனே அவங்க எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரெகுலரா தண்ணி பாட்டில்ஸ் வர ஆரம்பிக்கும், நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது குக்கிங் பெர்ஸ்பெக்டிவ், அதை குக் பண்ணும்போது கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்து ஊத்திட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு. குக் பண்ணும்போது ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்து ஊத்திட்டாங்க. செகண்ட் தப்பு வந்துட்டு துஷாராக்கு ஒரு முட்டை ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை விக்கல்ஸ் விக்ரம்க்கு அவரு ஷேர் பண்ணிட்டார். ஸோ பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் என்னன்னா, லக்ஸுரி வீட்டில் இருக்கிற யாருமே தன்னோட சாப்பாடை பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு பகிர்ந்துக்க கூடாது. அப்படி பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது வந்துட்டு பின்விளைவு இருக்கும் போக போக அப்படின்னோடனே கடைசியா பார்த்தா பிக் பாஸ் வந்துட்டு ஸ்வாப் பண்றாரு. ஸ்வாப்னா லக்ஸுரி வீட்ல இருக்கிற ஒருத்தரும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வீட்டுக்கு போகணும், பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் லக்ஸுரி வீட்டுக்கு போகணும்ட்டு. அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே பிரவீன் காந்தின்னு இருக்காங்க. பிரவீன் காந்தி ஏன்னு சொல்றாங்கன்னா, நீங்க என்ன சொன்னீங்க காலையில ஏஞ்ச உடனே, எனக்கு டீ கிடைக்கல, எனக்கு டீ கிடைக்காதனால நான் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க, அதனால தான் நாங்க உங்க பேரை சொன்னோம் அப்படின்னு. இல்ல இல்ல என்னாலாம் முடியாது, நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், என்ன நீங்க எதிரே பார்க்காதீங்க, நான் பண்ண மாட்டேன்னே. சரி துஷாரா கையை தூக்கணுன்னே துஷாராவை ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, துஷாராவை தான் வந்து லக்ஸுரி வீட்ல இருந்து அனுப்புறோன்னே. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஹாப்பி. அப்புறம் அங்க யாரை அனுப்பலான்ட்டு அவங்க ஓட்டிங், அவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதுன்னு கேட்கிறப்போ யாருமே கையை தூக்கல. ஒருத்தவங்களை தவிர்த்து வினியானா அவங்க மட்டும்தான் கை தூக்குறாங்க. ஸோ அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதோட இந்த செக்டார் முடியுது. இது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையின் கதையை வந்து சொல்லணும், 3 பேரை தேர்ந்தெடுக்கணும், அந்த 3 பேர் யாருன்னு நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லுங்க, அப்புறம் உங்க கதையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே நந்தினின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் கெமி, லாஸ்டா டாக்டர் திவாகர். இப்போ நந்தினி அவங்களோட ரியல் ஸ்டோரி கேட்கும்போது சீரியஸா ஒரு உண்மையை சொல்லணும்னா ரொம்ப மன வருத்தமா இருந்தது. அவங்க வந்து கடந்து வந்த பாதை வந்துட்டு சேலை மேல முள்ளுன்ற மாதிரி தான். ஏன்னா சேலையும் கிழிஞ்சிடக்கூடாது, முள்ளும் குத்திடக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம். அவங்க கதையும் அதே தான். நெக்ஸ்ட் கெமி கடந்து வந்த பாதை வந்துட்டு பாத்தீங்கன்னா சிமிலர்லி லைக் நந்தினி மாதிரி. அவங்க வந்துட்டு சொந்த வீட்டிலேயே வந்துட்டு சுதந்திரம் இல்லைன்னாங்க. அப்புறம் சொந்த வீட்லயே இருக்கிறவங்க அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓவரா டீட்டெயில்டா போல, ஏன்னா நான் பார்த்தது வந்து 1 hour கண்டென்ட். ஸோ 1 hour பிக் பாஸ் ஷோ தான், சீசன் 9 தமிழ். நான் வந்து 24/7 என்னால் பார்க்க முடியல. அடுத்தது நம்ம தலைவன் வாட்டர்மெலான் ஸ்டார். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வாட்டர்மெலான் ஸ்டாருன்னு வைக்காம வாழைப்பழ ஸ்டாருன்னு வச்சிருக்கலாம். கண்ட மேனிக்கு வளான்ட்டு பேசிக்கினே இருக்கிறாருங்க. எவன் என்ன பேசுனா எனக்கு என்ன, நான் பேசுறதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பண்றாரு. இதை ஏன் சொல்றேன்னா, அவரு வந்து அவரோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாரு. அவரு மற்றவங்கள மாதிரி எந்த ஒரு நான் எப்படி இது உள்ள வந்தேன், நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனேன், எனக்கு சின்ன வயசுல என்னென்ன டேலண்ட்ஸ், அதனாலதான் நான் இது உள்ள வந்தேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாம எடுத்தவனே நான் ஒரு யூடியூபர் கிடையாது, நான் வந்து ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கிடையாது, இந்த மாதிரி ஆரம்பிச்சார். இது அவருக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல. இங்க பிறக்கும் போது எவனும் யூடியூபரா பிறக்கல, இல்ல இன்ஸ்டாகிராமோ இல்ல அதர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா பிறக்கல. அவன் தன்னோட திறமைய வளர்த்துக்கிட்டு தான் இது உள்ள வரான், சாதிக்கிறான், சாதிச்சு மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறான். நீங்க ஆரம்பிச்ச ஸ்டோரியில வேணா மேபி நான் ஆரம்பிக்கும் போது யூடியூபரா ஆரம்பிக்கல, பட் என்னோட இன்புட்
நான் அதுக்கு கொடுத்த உழைப்பு என்ன ஒரு யூடியூபர் ஆக்குச்சு, என்ன ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆக்குச்சு. இந்த மாதிரி பேசணும். உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு டாக்டர் வேற, அதுவும் பிசியோதெரபிஸ்டுக்கு ஒரு பேஷண்ட் வந்தாலே அது வலின்னு வந்தா அந்த வலி போகணும், அந்த பேஷண்ட் குணமாகணும். அதுவும் உங்க கேரக்டர்களை நீங்க அப்படி யோசிக்கிறாள், நீங்க அதை பண்ணியிருக்கணும். பட் பண்ணல. இது அவரு ஸ்டோரிய பேசி முடிச்சவனே மறுபடியும் அவர் வெளியே வர்றாரு. அவர் வெளியே வந்த உடனே ஒரு 3 பேர் சொல்றாங்க. விக்கல்ஸ் விக்ரம், கமருதீன், எஃப்ஜே, சைட்ல விஜே பார்வதின்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா தெரியல, கெஸ்ல தான் சொல்றேன். அப்புறம் சபரிநாதன். இவங்க எல்லாரும் சேர்ந்து நீ சொன்னதை நாங்க யாரும் தப்பு சொல்லலை, ஆனா நாங்க பண்ற ப்ரொஃபஷனை நீ ஏதோ ஒரு நாங்க ஈஸியா பண்ணிட்ட மாதிரி பேசுற, நான் ஒரு யூடியூபர் இல்லை அப்படின்னு நீ சொல்றது கரெக்ட் இல்லை அப்படின்றாங்க. பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டாதான் நீ கொடுக்குற ரிப்ளையை இன்னொருத்தன் கேட்பான், இல்லைன்னா கேட்க மாட்டான். இந்த அறிவுரை வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் டி டாக்டர். ஸோ இதோட என்னோட வீடியோ முடிகிறது. யோ யோ பாய் ஃப்ரம் டிஆர்ஆர் வைப்ஸ். தேங்க்யூ.